இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய டிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதையும் தட்டிக்கிறேங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவுக்கு போய் என்னென்ன டிப்புன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம கோதுமை மாவில் பூச்சி, வண்டு, புழு, நூலாமடை எதுவுமே வராமல் இருக்க ஒரு அருமையான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் ஒரு டப்பாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த 3 கிலோ மாவை நம்ம கோதுமை மாவு தான் நம்ம போடுறோம். இயற்கையாக நம்ம ரொம்ப வாங்கி வைக்கிறது கோதுமை மாவு வாங்கி வைப்போம், இல்லைன்னா அரைச்சி வைப்போம், இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், இடியப்ப மாவு. இது 2 தான் இப்போ நாங்கள்லாம் நிறையாவே வச்சுக்கிருவோம். கோதுமை மாவு நான் ஆட்டினதெல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆட்டினதெல்லாம் இல்லை என்கிட்ட. அதனால் நான் 3 கிலோ பேக்கு தான் இங்கே வாங்கிட்டு வந்தோம். அதை இப்போ நம்ம புழு வண்டு வராமல் பாதுகாக்கணும். அதுக்கு பட்டை போடுங்க, அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3 கிலோ மாவுக்குள்ளது. சின்ன பட்டை போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தூள் உப்பு. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டாலே போதும். கொஞ்சமாக இப்படி எடுத்து இப்படி தூவி விடுங்க, அவ்வளோதான். இது 1 கிலோ மாவுக்கு தாராளம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 கிலோ மாவு போடுறதுனால 3 லேயர் நான் போடுறேன். உங்களுக்கு பட்டை பிடிக்கலை அப்படின்னா கிராம்பு 1 கிலோ மாவுக்கு கண்டிப்பாக நம்மள ஒரு 4 கிராம்பு நீங்கள் போடணும். ஒரு சின்ன ஸ்பூனில் தூள் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நல்லா சூடான இடத்துல நீங்கள் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சூடான இடம் அடுப்புக்கு கீழே உள்ள தட்டில் எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும். அதில் எனக்கு வண்டு, புல்லு, பூச்சி எதுவுமே வரவே வராது. நான் ஏற்கனவே அந்த டிப்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு ரொம்ப குளுண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வண்டு, புழு, பூச்சி எல்லாமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஐஸ் பெட்டி கிட்ட ஓரத்தில் நம்ம வைக்கலாம். ஆனால் ஓரத்தில் நம்ம டெய்லியும் இந்த மாவை வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது லேசாக சூடான இடம் தான். நீங்கள் உங்கள் வசதிக்கு பார்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சூடான இடம்னா அடுப்பு வைக்கல தான். இந்த மாதிரி 3 லேயருக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு, பட்டை இப்படியே போட்டு வச்சுருங்க. 3 கிலோ மாவுக்கு உள்ளது இது. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் செய்ய டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கிலோ பேக்காக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி அந்த பேக்கை உடைக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வண்டு, புழு, பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஒரு டிப்பு, அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த பேக் தான் கிடச்சிச்சு. இங்கே இப்போ சப்பாத்தி மாவு கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இந்தியன் ஸ்டோரில் தேடி பிடிச்சி வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேர் தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது கிடாலேருந்து வருது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்தியனோட இதெல்லாம் இல்லை, இந்தியா பேர்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியலை. அவங்களுக்கு ஆளை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கோதுமை வாங்கி நல்லா கழுவி நீங்கள் ஆட்டி வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். நம்ம அடுப்பு கீழே நம்மளுக்கு ஒரு தட்டு கீழே ஒன்று இருக்கும், மேலே ஒரு தட்டு இருக்கும். நான் மேலே என்ன செய்வேன், பிரியாணி அரிசி, இடியப்ப மாவு, ஆட்டா மாவு, மைதா மாவு, ரவை எல்லாமே அது மேலே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ்னால். எனக்கு வண்டு, புழு, பூச்சி அறவே எனக்கு வரவே வராது. எனக்கு வந்ததும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த அடுப்பு வைக்கல எனக்கு இடம் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருந்தால் இந்த இடத்த வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வகையில், மாவு வகையில் எல்லாமே வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வண்டு, புழு, பூச்சியே வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ ப்ரெஷர் குக்கருக்கு நம்ம பருப்பு வேக வைக்கிறோம். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு, முட்டை, காய்கறி என்ன வேணுமோ ஒரு மூடி போட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள எத்தனை அடுக்கு வைக்க முடியுமோ அத்தனை அடுக்க போட்டு அடுக்கடுக்காக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பு தான். ஆனால் பாசி பருப்பாக இருந்தால் ஒரு விசிலே நம்மளுக்கு நமுந்துடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். துவரம் பருப்பாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்குலாம் போடலாம். முட்டை வேண்டாம், நீங்கள் பாசி பருப்பு வைக்கல, நீங்கள் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை, காய்கறி வைக்கலாம். உருளைக்கிழங்குக்கு ஒரு 3 விசிலாவது விடணும். அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. அதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விசில் அடித்ததோட நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு பருப்பும் வெந்துடும், அது உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளும் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபனில் இருக்கிற பொருளும் வெந்துடும். இது நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ ஒரு அருமையான ரசம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி. இதில் காயம், பெருங்காய கட்டி இருந்துச்சுன்னா ஒரு காயம் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட மறந்துட்டேன், அப்புறம் போடுறேன். அதுக்கப்புறம் அதை நுணுக்கிட்டு இதில் மஞ்சத்தூள் கூட போட்டு நீங்கள் நுணுக்கிக்கலாம். 2 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெள்ளை காயம் போட்டுக்கிறோங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டிங்கன்னா இப்போ போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல் நீங்கள் செஞ்சுக்கிறேன். நான் கழனி தண்ணியில் நான் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கழனி தண்ணியில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொத்தமல்லியும் போட்டிருக்கிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரசமே நம்மளுக்கு மூலிகை தானே. ஹெல்பருடைய சூப்புண்டா, நம்ம இந்தியன் சூப்புண்டா ரசம் தான். அப்புறம் ஒரு தக்காளியை மிக்சிலே ஒரு சுற்றி அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி அதேக்குள்ளே ஊற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தாளிப்பு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, பட்டை மிளகா, நம்ம அரைச்சி வச்ச கலவை அதை போட்டு நல்லா வதக்குங்க. வாசம் வரணும், கருகக்கூடாது. அதோட நம்ம புளி கரைசல் அதில் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க மட்டும் கூடாது, நல்லா நுர தள்ளணும். நல்லா இப்படி நுர மாதிரி அப்படியே பொங்கிக்கிட்டு வரும் பாருங்கள். அந்த டயத்தில் உப்பு போட்டு அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம்.
இப்போ அதில் வந்து ஊற்றி ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கொதிக்கக்கூடாது ரசம், அதில் மட்டும் கவனமாக இருங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பக்குவம். இப்போ அடுப்பு அடைச்சிட்டு உப்பு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு வந்து ரசனைக்கு உங்களுக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. அதேமாதிரி பச்சை மிளகா உங்கள் ரசனைக்கு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த விளக்குமாறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளக்குமாறு இப்போ நம்ம எப்படி ஒரு குச்சியுமே கீழேயே உழுகாமல் செய்யலாங்கிற டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன விளக்குமாறு இருந்தாலே போதும். இது வந்து 2 வச்சு இங்கே உள்ள காசு வந்து 2 வழி 40 காசு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றை வந்து வேறு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை இது நம்மளுக்கு ஒரு குச்சி கூட உழுது. இந்த கயிறுக்கு உங்களுக்கு போதும். வீட்டுக்குள்ளே காப்பேட்டு எதுவும் கூட்டுறீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும். அதுவே நீங்கள் டாய்லெட்டு கழுகுறீங்க, வெளியே கூட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கயிறு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்குறோம். இந்த மாதிரி ஏதாவது நாடா கயிறு இல்லைண்டா வந்து நம்ம சப்பாத்துக்கு பிள்ளைங்க வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த கயிறு எதுவும் வேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது சூப்பராகவே நீங்கள் கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நேராக ஒன்று வைங்க, இந்த மாதிரி நடுவுக்கு ஒன்று வைங்க, நேராக ஒன்று வைங்க, நடுவுக்கு ஒன்று, இந்த மாதிரியே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஒரு குச்சியிலேருந்து ஒரு 15 குச்சி இருந்தால் போதும். அந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன ஒரு இப்படி எடுத்து 3 கையை வச்சு இப்படி எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கிறோங்க. அந்த தூரையெல்லாம் என்ன செய்யுங்க, கரெக்டாக அப்படி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கரெக்டாக அது இல்லைன்றாலும் நம்ம அப்புறம் கரெக்டாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா நேரையே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு குச்சி கூட உங்களுக்கு வேஸ்ட்டாகவே ஆகாது. ஒரு குச்சி கூட உங்களுக்கு வந்து கீழே விழுகாது. உங்களுக்கு உங்கள் விளக்குமாறு வந்து தேய்மானம் ஆக தொட்டிக்குமே உங்களுக்கு குச்சி வந்து ஒன்றுமே விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஒரு பக்காவாக இது செஞ்சிடலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் நம்ம கடையில் கூட நம்மளுக்கு இப்படி செஞ்சு கட்டோம்னா அந்த விளக்குமாறு வைக்கிறவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டியே தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழமையான டிப்பு தான். இதை இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. அந்த குறுக்கால போட்டிருக்கிற அந்த கயரை வந்து எடுத்து ஒரு 2 முடிச்சு இல்லை ஒரு முடிச்சு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட். இல்லை உருவாஞ்சூறு கூட நீங்கள் போட்டுக்கரலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சுக்கு உங்களுக்கு அந்த இடம் கிடக்கணும். அது ரொம்ப இறுக்கிடக்கூடாது. குச்சியை வச்சு இது பண்ணிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து சுத்த முடியும். அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு அப்படியே வச்சு நீங்கள் லைட்டாக இப்படி சுற்றுனீங்கன்றாலே உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறேங்க. கயிறு உள்ளுக்கு போயிடும். அதை மட்டும் லேசாக எடுத்து கையோடைய ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த கயரை வச்சுக்கிட்டு நல்லா சுற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி ஒரு முடிச்சு போடும்போதே உங்களுக்கு அந்த விளக்குமாறு வந்து இறுகிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் கைக்கு அந்த ரசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இறுகிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவுக்கு நான் அதை நம்ம காட்ட முடியாது. நல்லா அப்படி இருக்கும். நம்ம ஒரு முடிச்சு போடையிலே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கடைசி வரைக்குமே 2 முடிச்சு போட்டு நீங்கள் வந்து உருவாஞ்சுருக்கு மாதிரி போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு கலராது. உங்களுக்கு வந்து தூர் எதுவும் இதாக இருந்தால் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் விளக்குமாறு வந்து உங்களுக்கு தேய தொட்டிக்குமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காரவங்க என்ன செய்வாங்க, இதுக்கு நடுவுக்கு ஒரு பைப்போ இல்லை மோப் கம்போ வச்சு எனக்கு கொடுத்துருவாங்க. அது எதுக்குன்னா எனக்கு கார்டன் கூட்டுறதுக்காண்டி வச்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும்தான் சொல்லி தந்துருக்கிறேன். அது வீட்டுக்காரவங்க தான் நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம கூட்டுறதுக்கு வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா அகலமாக இருக்கும். சின்ன விளக்குமாறு இருந்தாலே உங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது தேய தொட்டிக்குமே உங்களுக்கு கலராது. ஒரு குச்சி கூட உங்களுக்கு கீழே விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, பிடிக்க சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாக்ஸை போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு அருமையான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட்டிருக்க டிப்பு ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை சந்திக்கலாம். பை, see you.